அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஏக முத்திரைகளில் ஒன்றான ஹாசினி முத்திரை இல்லைன்னா ஆக்னி முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாக்னி முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முத்திரை பார்த்திங்கன்னா ஆக்னேய சக்கரம், அதாவது என்னென்னா ஆறாவது சக்கரம் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற 7 சக்கரங்களில் ஒன்றான ஆறாவது சக்கரத்தை பார்த்திங்கன்னா இது தூண்டுது. இந்த முத்திரையை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த முத்திரை ரொம்ப சுலபமானது. எல்லாருமே எதாச்சியாகவே செஞ்சுருப்பீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இரு கைகளின் விரல்களின் நுனியை பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்க்கணும். வேறு எதுவுமே கிடையாது. ரொம்ப எளிமையான ஒரு யோக முத்திரை. இந்த அனைத்து விரல்களும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இடைவெளி விட்டு இருக்கணும். இதுதான் முக்கியமானது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இடைவெளி விட்டு இருக்கணும். ஸோ இதை மாதிரி நம்ம கையெழுத்து இந்த கையை அதாவது என்னென்னா இரு கையிலையும் பார்த்தீங்கன்னா குவித்து வணங்கும் இல்லையா. ஸோ அதை மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது இடையே இருக்கும். 2 கையும் வேறு இடையே இருக்கும். ஸோ அதேமாதிரி ஒரு விரல்களுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா இடைவெளி இருக்கும். சரிங்களா. ஸோ இந்த முத்திரை இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு யோக முத்திரை. இது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அதாவது மாணவர்களுக்கு முக்கியமானது. ஸோ மாணவர்கள் படித்ததை தேர்வு நேரங்களில் படித்ததை நினைவு கொண்டு வரணும், ஞாபக சக்தி ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னா இந்த முத்திரையை செய்தாலே போதும். இந்த முத்திரை பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது இந்த முத்திரை இதை மாதிரி வைத்துக்கொண்டு அப்படியே கண்களை மேலே உயர்த்தி நம்ம அந்த மூச்சை உள்ளே இழுத்து வெளியில் விடும்போது, உள்ளே இழுக்கும்போது அந்த நாக்கு பார்த்தோன்னா ஈறுகளுக்கு மேலே, அதாவதுன்னா பற்களுக்கு மேலே பார்த்தோன்னா ஈரை தொட்டு இருக்கிற மாதிரி இருக்கணும். நாக்கு மேல் பக்கம் இருக்கணும். மேல் பக்கத்தை வச்சுட்டு மூச்சை உள்ளே இருக்கணும். அதேமாதிரி மூச்சை வெளியிடும் போது பார்த்திங்கன்னா நாக்கை கீழே எடுத்துகிட்டு வந்துடணும். சரிங்களா. ஸோ மூச்சை வெளியிடும்போது அந்த மேலே பற்களுக்கு மேலே தூக்கி நாக்கை மடக்கி மேல் பக்கம் தொட்டு இருக்கிற மாதிரி வச்சுருக்கிறது கீழே எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் மூச்சை உள்ளார அதாவதுன்னா வெளியிடணும். ஸோ அப்போ மூச்சை இழுக்கும்போது நாக்கு பற்களுக்கு மேல் பக்கம் இருக்கணும். ஸோ அதாவது ஈறுகளை தொட்ட மாதிரி இருக்கணும். மேல் பக்கம் இருக்கிற ஈறுகளை தொட்ட மாதிரி இருக்கணும். அதே மூச்சை வெளியிடும் போது பார்த்திங்கன்னா அது பழைய நிலைமைக்கு நாக்கை அந்த பற்களுக்கு கீழே எடுத்து வந்துடணும். ஸோ கீழ்ப்பக்கமாக தொட்ட மாதிரி வச்சுட்டு அந்த மூச்சை பார்த்தோன்னா வெளியிடணும். ஸோ இது மாதிரி செய்யும்போது, அதாவது கண்களை மேல் நோக்கி மூச்சை உள்ளார இழுத்து வெளியிடணும். உள்ளார இழுக்கும் போது வெளியிடும் போது நாக்கு எப்படி இருக்கணுன்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த முத்திரையை செய்கிறது மூலமாக ரொம்ப பழைய நினைவுகளை கூட பார்த்தோன்னா வெளியே நம்ம கொண்டு வர முடியும். ஸோ அது மாதிரி ஒரு முக்கியமான ஒரு முத்திரை தான் இந்த ஹாசினி முத்திரை இல்லைன்னா ஹாக்னி முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆக்னேய சக்கரம், ஆறாவது சக்கரத்தை பார்த்தோன்னா இது நம்ம இந்த நெற்றிப்புட்டி, அதாவதுன்னா அந்த பிட்யூட்ரி அப்படின்ற அந்த ஒரு முக்கியமான ஒரு ஹார்மோன் பார்த்தீங்கன்னா அதை ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இந்த மாணவர்களுக்கு முக்கியமான இந்த யோக முத்திரையை மாணவர்கள் மட்டும் கிடையாது, அனைவருமே இந்த முத்திரையை பழகலாம். ஏதாவது உங்களுக்கு நினைவுக்கு வரல அப்படின்னா இந்த முத்திரையை அப்படியே நீங்கள் பார்த்தோன்னா செய்ய வேண்டியதான். செஞ்சுட்டு கண்களை மேலே உயர்த்தி அதாவதுன்னா மூச்சை இழுக்கும்போது நாக்கு மேலே இருக்கணும். மேல் பக்கம் மடித்து மேல் பக்கம் தூக்கி தொட்டு இருக்கணும். அதே பார்த்தோன்னா மூச்சை வெளியிடும் போது கீழ் பக்கம் எடுத்து வந்துடணும். ஸோ மிக கவனமாக இதை செய்யணும். ஸோ இதை செய்கிறது மூலமாக நமக்கு ஞாபக சக்தி முக்கியமாக அதிகமாகும். மீதி என்னென்ன பலன் இருக்குதுன்றதை பாருங்கள். ஸோ இது கவனச்சிதறல் பார்த்தோன்னா தடுக்கப்படும். வலது இடது இரு கைகளையும் வச்சு நம்ம செய்கிறதால 2 பக்கம் மூளைகளை பார்த்தோன்னா இணைந்து செயல்பட வச்சு பார்த்தோன்னா ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்தும். ஞாபக சக்தி அதிகரிக்குது. ஞாபக சக்தி இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஞாபக சக்தி பார்த்தோன்னா அதிகரிக்குது. ஸோ அதே மாதிரி செய்யும் வேலையில் முழு ஈடுபாடு பார்த்தோன்னா ஏற்படும். ஸோ ஞாபக சக்தின்றது ரொம்ப முக்கியமானது. ஸோ என்னென்னா மெமரி பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மெமரி பவர் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது. ஸோ அதாவதுன்னா இன்டெலிஜென்ஸ் இஸ் ஏ ப்ராப்பர்ட்டி ஆஃப் மெமரி பவர் சொல்லுவாங்க. ஸோ ஒருத்தவங்க இன்டெலிஜென்ஸாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக மெமரி பவர் இருக்கணும். இல்லைனா எந்த ஒரு நிறைய விஷயம் தெரிஞ்சிருந்தால் கூட அந்த கரெக்டான நேரத்துக்கு எல்லாமே நமக்கு ஞாபகம் வரணும் அப்படின்னா ஞாபக சக்தி அதிகமாக இருக்கணும். ஞாபக சக்தி அதிகமாக இருந்தால் மட்டும்தான் ஒருத்தர் எந்த துறையில் இருந்தாலும் சரி, எந்த தொழில் செய்தாலும் சரி, அவங்க ரொம்ப ஜொலிக்க முடியும். ஸோ ஒரு
ஏன்னா ஞாபக சக்தி இல்லாத போது நீங்கள் எத்தனை விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் அது சரியான நேரத்துக்கு ஞாபகம் வராத போது அதனோட பயன் என்ன இருக்குது? எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் இந்த முத்திரையை செய்து நம்ம நேயர்கள் அனைவரும் ஞாபக சக்திகள் சிறந்து விளங்க இறைவனை வேண்டி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.